I want to open this to the floor for debating. யார் வேணாலும் கேள்வி கேளுங்க. சார் யூஸ்வலாக அன்கம்ஃபர்டபுள் ஆக மாட்டார். கேளுங்க, பதில் சொல்லுவார். சார் கொஞ்ச நேரம் கேள்வி பதில். ரொம்ப நல்லா ஸ்பீச்சுனா எனக்கு என்ன ஒரு கேள்வி, உங்களோட ரொம்ப நேர்மையான பேச்சாக இருந்தது. ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு கருத்தையோ இதையோ பதிவு பண்ண நினச்சி அதை ஏதோ ஒரு காரணத்தால் நிறுத்திருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சி பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் அதை வேணாம் நம்ம சொல்ல வேணாம்னு நிறுத்தின சம்பவம் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை நீங்கள் எப்படி ரொம்ப வெளிப்படையாக பண்ண நிறைய விஷயங்கள் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன், பட் அந்த மாதிரி கூட சம்பவம் இருந்திருக்கா உங்களுக்கு? அப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சி இருக்கா? அதுதான் என்னோட கேள்வி. தேங்க்யூ. சங்கர். அதாவது வணக்கம் சங்கரி. அதாவது எந்த எழுத்தாளரும் எல்லா விஷயத்தையுமே எழுதுறது கிடையாது. ஒன்று ஒரு விஷயம் சொல்றதுக்கு தோணும், அப்போது இது நான் மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் தான் சொல்லணும். இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்னா நான் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நான் எனக்கு இதில் ஸ்பெஷலாக ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? இப்படிதான் நான் ஆரம்பத்தில் இருப்பேன். அல்லது ஒரு கோணம் இருக்குது, அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதை நான் சொல்லுவேன். இப்படி தான் எப்போவுமே கருத்து சொல்லியிருக்கேன். எப்போவுமே எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஒரு கருத்தாக என்னுடைய கருத்தை சொல்கிறது என்னுடைய வழக்கம் கிடையாது. அது பொதுவாக எழுத்தாளர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. என்னுடைய இளமை பருவத்தில் நான் முன்னுதாரணமாக கொண்ட எழுத்தாளர்கள், முக்கியமாக பி.கே. பாலகிருஷ்ணன் போன்ற மலையாள எழுத்தாளர்கள், அவுட் ஸ்போக்கன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க, அரகண்டாக சொல்லக்கூடியவங்க, எதையும் அஞ்சாமல் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க, விலைகளை பற்றி கவலைப்படாத சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால பெரும் விவாதங்களை குறிச்சிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த முன்மாதிரியை தான் நான் கணக்கில் எடுத்துக்கொண்டேன். ஒரு 20 ஆண்டுகள் எந்த கருத்தையும் அப்போ தோணும், அது எனக்கு தோணுன்னா அப்புறம் சொல்லிடுவேன். அது சார்ந்த நிறைய விவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகளை உருவாயிருக்கு. ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2 காரணத்தினால எல்லா கருத்துக்களையும் சொல்றதில்லை. ஒன்று, இப்போ நான் ஒரு இயக்கம் மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்க, என்னுடைய செயல்பாட்டு தளம் என்று ஒன்று இருக்கு. இந்த தளத்துக்கு ஊறு விளைக்கும், இந்த தளத்துக்கு ஏதேனும் ஒரு திசை திரும்பலை உருவாக்குன்னா அந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம். இப்போதான் என்னுடைய நிலைப்பாடாக இன்னைக்கு இருக்கு. வணக்கம், என் பேர் சொல்லுறது சார். உங்கள் அறம்புக்கை படிக்கும்போது நீங்கள் அதில் இப்போ சொல்லியிருந்தீங்க ஒரு 15-20 நாள் அதை எழுதுனா போட்டிருக்கீங்க. எனக்கு என்னென்னா, அது ஒவ்வொரு கதையும் ஆச்சரியம் தான், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னா வேறு தளத்தில் எழுதி, சோற்றுக்கணக்காகட்டும், சாப்ளின் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த உலகத்துக்கு குடிமகன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் இந்த கதையில் ஒருத்தர் அப்படி வந்துருப்பாரு. அப்புறம் அந்த அம்மா எப்படி போராடினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எதாவது ஞாபகம் இல்லை. எனக்கு எப்படி நீங்கள் அது எல்லாமே உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு பேசும்போது கேட்டேன், நான் எப்படி இதை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை என்ன தெரிஞ்சது தான் அப்படின்னு. ஆனால் அந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலதெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி கோர்வைப்படுத்துனீங்க? இதை பார்க்கும்போது தஸ்தாவஸ்கியோட ஆனஸ்டின்னு சின்ன ஸ்டோரி, அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் பற்றி அவரில் எழுதியிருக்காரு, அதெல்லாம் ஒரு டச் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் ஆல்கமிஸ்ட் மாதிரி கொஞ்சம் அது எப்படி அது 15 நாளுக்குள்ள சுருக்கி எழுதுனீங்க. அது உங்கள் நடை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி பண்ண முடியும்? அடிப்படையில் எழுத்தாளன் உள்ள செயல்படக்கூடிய ஆதாரமான கேள்வி, அதுக்கான தேடல், அது மாறாது, அது ஒண்ணுதான். அதனுடைய கதைக்களம், கதை மாந்த இமோஷனாலிட்டி, அதுக்கேற்ப அதனுடைய நடை, இது மட்டும் மாறிட்டே இருக்கு. ஒரு கதை அடுத்த கதைன்னு கரடைஸ்கோப் மாதிரி மாறிட்டே இருக்கு. இப்போ கரடைஸ்கோப் கிளிக் பண்ணால் மொத்த டிசைன் மாறிடுது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய 3 கலர் பீஸ் மாறுறதே கிடையாது. அது மாதிரி தான் கதைகள் எழுதுறது. இந்த பேசிக் கொஸ்டின் அப்படியே தான் இருக்கு. அவனுடைய ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி வேறு கதைகள் போயிட்டே இருக்கு. அதனால இந்த கதை எழுதி முடிக்கும்போது நேச்சுரலாக அதில் ஒரு பாக்கி இருக்கு.
ஒரு கேள்வி பாக்கி இருக்கு, மிச்சம் தான் அடுத்த கதை, இம்மீடியட் அடுத்த கதை ஷிஃப்ட் ஆகும். இப்போ 13 கதை 12 கதை 13 கதை சொன்னீங்க. கோவிட் காலகட்டத்தில் தினசரி உதக்காத விதம் 136 கதை இருக்கு. 136 கதை இருக்கு. அதுல பெரும்பாலான கதைகள் இன்றைக்கு வந்து தொடர்ந்து உலக மொழிகள் முழுக்க மொழிபெயர்க்கப்படுகிறது. இங்கே ஆங்கிலத்தில் வருது, பிரெஞ்சில் வரப்போகுது, உலகம் முழுக்க அந்த கதைகள் போயிட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கதை இருந்தாங்க. ஒரு நாள் முடிஞ்சு அந்த கதை முடிஞ்சு அடுத்த கதைக்கு போகும். ஆனால் கொஸ்டின் மாறுறது இல்லை, களம் மட்டும்தான் மாறும். அதான் இன்னும் ஒரே ஒரு அதனால அதை ஞாபகம் வச்சுக்கேன். அந்த புக்கு தமிழ் இருக்கான்னு தெரியல. அது நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து எங்களுக்கு தமிழ்ல கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆங்கிலத்தில் அலெக்ஸ் ஹேலி எழுதின ரூட்ஸ், அது எதிராஜு மொழிபெயர்ப்பில் தமிழ்ல வந்து 4 பதிப்புகளுக்கு மேலே வந்திருக்கு, கிடைக்கும். நன்றி. சமீபத்தில் கேட்ட உரையாடல்களில் ரொம்பவும் தாக்கம் ஏற்படுத்திய உரையாடல் இன்றைக்கு உங்களுடையதும் திரு அஜிதன் அவர்களுடையதும். வாழ்த்துக்கள். என்னுடைய கேள்வி ஜெயமோகன் ஐயா உங்களுக்கு தான். நீங்கள் உங்கள் உரையில் சொல்லியிருந்தீங்க, ஜப்பானியர்களும் துருக்கியர்களும் அவர்களுடைய பண்பாட்டை அவர்கள் மொழியில் கடத்தி கொண்டு வருவதை விட ஆங்கிலத்தில் பண்ணான்னு சொன்னீங்க. ரொம்ப ஒரு புதிய பரிமாணமாக எனக்கு தெரிஞ்சுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அயல் நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான பள்ளிகள் சங்கங்கள் தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக அதுதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது, அதுதான் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு வாதத்தை வைக்கும்பொழுது என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த பள்ளிகள் அந்த சங்கங்கள் எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணணும்? பண்பாடு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இவங்க மொழியை மட்டும்தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது இஸ் தேர் a change in the perspective or priority? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க எந்த மாதிரியான அது இந்த உரையிலே சொன்னேன். தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் அவங்க ஒரு தனி இயக்கம், அது தவிர்க்க முடியாத தேவையான முக்கியமான இயக்கம். குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் தமிழை அறிமுகம் பண்ணுவது, அவங்க பேசுவதற்கும் தமிழ் சொற்களை அறிமுகம் செய்வதும் மிக முக்கியமான விஷயம். அதில் எழுத வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஆக்ரோபேட்டிக்ஸுக்கு அந்த இதுக்கு விரல் பழகாது, சீக்கிரமே கையில் இருந்து போயிடும். ஏன்னா இப்போ ஆங்கிலம் எழுதுவதே குழந்தைகளுக்கு கஷ்டமாகி போகுது, ஏன்னா இந்த டைப்பிங் வந்த பிறகு. ஆனால் தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் உறுதியாக ஒன்று தெரியணும், அந்த தமிழ் மறக்கப்படும், அந்த தமிழ் நிற்காது. ஆனால் ஒருவேளை அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே திரும்ப தமிழ் கற்றுக்கொள்ள நினைத்தால் இந்த அடிப்படை கல்வி பெரிய அளவில் கை கொடுக்கும். அதாவது விட்டு வந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட முடியும். ஒரு 20 வயசுக்குள்ள திரும்பி அந்த மொழியை கற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டம். கற்கலாம், ஆனால் கஷ்டம். ஆனால் ஆரம்பத்தில் கற்று வைத்தல் என்பது ரொம்ப பெரிய விஷயம். இது தமிழ் மொழி மட்டும் இல்லை, சங்கீதம் அப்படிதான், இசையும் அப்படிதான். இளம் வயதிலேயே சங்கீத அறிமுகம் பண்ணால் ஒரு 15 வயசுலாம் பாடுறதை கேட்குறதெல்லாம் விட்டுரும் பிள்ளைங்க. ஆனால் ஏதோ ஒரு வயசில் திருப்பி கேட்க ஆரம்பிக்கும் போது மிக எளிதாக உள்ள வர முடியும். ஆகவே அந்த தொடக்கத்தை அளிப்பது அவசியம், நன்று. ஆனால் அதுவே போதும் என்றும் அந்த குழந்தைகள் தமிழ் கற்று தமிழிலே வாழும் என்று கற்பனை செய்து கொள்ள முடியாது. அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு கூடுமான வரைக்கும் அதற்கு பண்பாட்டை அறிமுகம் செய்யணும், பண்பாட்டில் சிறந்த பகுதி அறிமுகம் செய்யணும். அதுதான் நான் இங்கே சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இப்போ வந்து நம்ம எது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது லாட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தான், டான்ஸு, சிங்கிங். நான் நிறைய தடவை வந்து தட் வி நீட் டு இன்க்ளூட் நான் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் லைக் ஸ்டோரி டெல்லிங், ரைட்டிங், ஈவன் ஓவியம் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. இப்போ எனக்கு வந்து இப்போ தமிழ் கேட்கணும், பியூர் தமிழ் கேட்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போனோம்னா வைரமுத்து, சீமா இவங்க பேசுறது கேட்கும்போது சுத்த தமிழ் பேசுவாங்க, பட் அதனுடைய மெசேஜ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி இப்போ ஐடென்டிட்டி இப்போ வந்து பட்டிமன்றம்னா சாலமன் பாப்பையா, கவிதைனா வைரமுத்துங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் அதை இந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூ ட்ரைங் டு டூ சம்திங் இன் அ ஃபாரின் கண்ட்ரி லைக் UK, USA.
இதே வந்து நம்ம தமிழ்நாட்டை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது இந்தியாவிலேயே தமிழர்களுக்கு மட்டும் ஒரு மனமயக்கம் இருக்கு. அது என்னதென்றால் மொழி என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. அவர் மொழி நல்லா இருக்குங்க, சிந்தனை நல்லா இருக்காது என்று சொல்ல அப்படி அல்ல. மொழி என்பது சிந்தனையோட இன்னொரு வடிவம் தான். என்னால் அழகான தமிழ் வார்த்தைகளில் சரியான உச்சரிப்பில் உள்ளீடற்ற ஒரு பேச்சை 3 நிமிஷம் கேட்க முடியாது. அப்படி ஒரு பேச்சை ஒருத்தர் பேச கேட்டு நான் சொன்னேன், என் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் நான் நக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு அருவருப்பு உருவாட்டு. அப்போ கண்டென்ட் முக்கியம், உள்ளடக்கம் முக்கியம். நம்ம சிந்தனையை கழட்டி விட்டுட்டு சும்மா கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. அதுதான் சொல்லழகு என்று ஒன்று இல்லை. பொருளின் கூட பொருந்தும் போது தான் சொல்ல அழகு வருது. ஆகவே எனக்கு நீங்கள் சொன்ன பேச்சாளர்களை எந்த வகையிலும் பேச்சாளர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய பேச்சை கேட்பவர்கள் மேலே எனக்கு எந்த பெரிய மரியாதையும் கிடையாது. ஆகவே நாங்கள் வெவ்வேறு களங்களில் செயல்படக்கூடிய உண்மையான பேச்சாளர்கள், உண்மையாகவே கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் கொண்டு வந்து. அப்புறம் பேச்சு என்பது தமிழகத்துடைய பொது மனநிலை, அரசியலால் உருவாக்கப்பட்ட மனநிலை. அது என்னவென்றால், நான் அருவிக்கு கீழே இருக்கும் கல் போல இப்படியே படுத்திருப்பேன், பேச்சு என் தலைமையில் கொட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதுக்கு சொற்பொழிவு என்ற ஒரு பேரை வருடங்களில் வெறும் பொழிவுன்னு போடுறாங்க. உண்மையிலே சொற்பொழிவு இருக்கிற மாதிரி ஒரு அபத்தமான வார்த்தை கிடையாது. அர்த்தமற்ற சொற்கள் தலைமையில் பொழிவது தானே. அது உங்கள் மேல் பொழிய வேண்டியது சிந்தனைகள் அல்லவா, சொல்லல இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அர்த்தமற்ற சொற்பொழிவை கேட்பதற்கான ஒரு மனநிலை உருவாகி இருக்கு. ஒரு நல்ல சொற்பொழிவுக்கு அதனுடைய முதல் இலக்கணம், நான் எங்க இருக்கிறேனோ அங்கிருந்து என்னால் முடிந்தவரை நகர்ந்து அந்த சொற்பொழிவை நோக்கி போக வேண்டும். அந்த சொற்பொழிவு நோக்கி அது முழுசா எனக்கு புரியாது. அதில் பாதி எனக்கு புரியும், பாதி புரியாது. நான் வீட்டுக்கு போகும்போது அதில் இருந்த விஷயங்கள் என்னை தொடர்ந்து வரணும். அப்புறம் வேற என்ன கேட்கும்போது ஏற்கனவே அந்த விஷயம் நினைவில் வரும். இப்போ இங்கே உரையிலே என்னோட உரை ஒரு ப்ராக்டிக்கலான நடைமுறை சார்ந்த உரை. ஆக உங்களுக்கு உடனே சேர்ந்திருக்கும், உணர்ச்சிகரமாக அதோட இணைந்திருக்கு. ஆனால் இந்த உரையில இங்கே இருந்த உரையோட என்னோட உரை விட பல மடங்கு மேலான உரை அஜித்தனோட உரை. அந்த உரையை கேட்பதற்கான பயிற்சியை நாம் அடையும் போது தான் உண்மையில் நம்ம ஆடியன்ஸ் ஆகும். அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை மேடை பேச்சாளர்கள் அல்ல, அரங்கு பயிற்சி கொண்டவர். அதை உருவாக்குவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டு ஸ்பீச்சை ரொம்ப அட்மையர் பண்ணி கேட்டேன். இந்த வர்ச்சுஸ் அண்ட் வைசஸ் அண்ட் இந்த வேல்யூ சிஸ்டத்தை எவ்வளோ கண்டிஷன்டாக நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட இருக்கோம், அதிலிருந்து நம்ம வேற மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கிற நீங்கள் வச்ச அந்த வாதம் ரொம்பவே நம்ம மனசை தொட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஜெயமோகன் சார் பேசினதில் நான் ரொம்ப திருப்பி திருப்பி கேட்டதை தான் அதிகமாக பேசினாரு. அது இருந்தாலும் நான் ஜெயமோகன் சார்கிட்ட தான் என்னோட கேள்வியை வைக்க விரும்புகிறேன். அதிகமான பேர் உங்களோட கதைகளை பற்றியும் நீங்கள் உங்கள் தமிழ் வளர்ப்பு பற்றியும் இல்லை எப்படி மூளையை சாட்டையாக விளையாடிங்கிற உங்களுடைய வாதத்தை பற்றியும் தான் அதிகமான கேள்விகள் கேட்டாங்க. ஆனால் நான் உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன். உங்களோட நேர உரையாடல்கள், நீங்கள் யூனிஃபைட் விஸ்டத்தில் பேசுகிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பல வருஷங்களாக பார்த்துக்கிட்டே வரும்போது நீங்கள் உங்களுடைய மிகவும் உங்களுக்கு தொடர்பான விஷயம் தத்துவத்தை தான் நீங்கள் அதிகமாக முன்வைக்கிறீங்க. அதில் உங்களுடைய அந்த ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள், அதுவும் அதிகமாக வேதாந்த சிந்தனைகளில் தான் நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க. உங்களுடைய குரு மரபுனால கூட இருக்கலாம். என்னோட கேள்வி உங்களுடைய சித்தாந்த சார்ந்த சிந்தனைகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பார்வையில் அதை படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா எந்த புத்தகத்தை நீங்கள் பரிந்துரை செய்ய? நான் என்னுடைய தத்துவ சிந்தனைகளை சார்ந்த நூல்கள் எதுவும் இதுவரைக்கும் எழுதலை. வெவ்வேறு கட்டங்களில் எழுதின கட்டுரைகளின் தொகுப்பாக சில புத்தகங்கள் இருக்கு.
இந்திய சிந்தனை, அந்த மாதிரி சில மூன்று 4 புத்தகங்கள் இருக்கிற தனிக்கட்டுரையுடைய தொகுப்புகள். என்னுடைய பார்வை என்பது இந்திய மரபில் வேதாந்தம் சார்ந்த, அத்வைதம் சார்ந்த, நாராயண குருவுடைய மரபை சார்ந்தது. நாராயண குருவுடைய மாணவர், நடராஜ குருவுடைய மாணவர், நித்திய சைதன்யதியுடைய மாணவன். ஆகவே அந்த பார்வையை தான் நான் முன்வைக்கிறேன். அது தூய அறிவே சிவம் என்று கொள்ளும் சுருதிகள் என்று பாரதி சொன்னாங்க. அந்த தூய அறிவை முன்வைக்கக்கூடிய, அல்லது மேல நாட்டில் பியூர் ரீசன் என்று சொல்லப்படும் ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை மரபு. அது சார்ந்து தனி கட்டுரைகள் ஒரு 15-20 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அவை வெவ்வேறு நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறேன். நூலாக ஒட்டுமொத்தமான ஒரு புத்தகமாக இன்னும் எழுதலாம். ஏன்னா அப்படி ஒன்று எழுதினா என்னுடைய புனைவு இலக்கியம் அர்த்தமற்றதாக, எனக்கு ஒரு புத்தகமாக அதை எழுத முடியாது. புனைவு இலக்கியத்தில் என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே இருக்கு. அப்படி பார்த்தா வெண்முரசு என்னுடைய எல்லா சிந்தனைகளும் அடங்கிய ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சார் சொன்னார், குழந்தைகளுக்கு முன்னோர் தேவையான, உங்களுக்கு முன்னோர் பக்கத்திலே இருந்திருக்காங்க. அப்பா மட்டும் இல்லை, அப்பா கூட சேர்ந்தவங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு தனி பாதையில் தத்துவம் சார்ந்து, மேலே இசை சார்ந்து, எப்படியோ படித்து வேற ஒரு இது பிடிச்சி வந்திருக்கீங்க. இல்லை சினிமா போயிருக்கீங்க, மணிரத்னத்தில் உதவியாளராக இருந்திருக்கீங்க, திரைமொழி கற்றுருக்கீங்க. இந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் அது எளிது, எங்கள் குழந்தைங்களுக்கு அது எளிதில்லை, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்லை, இந்த முன்னோர்களை அறிமுகப்படுத்த முடியல அப்படின்னு கஷ்டப்படுறோம். இதை ஒரு இளைய தலைமுறையாக நீங்கள் எங்களுக்கு என்ன வழி சொல்வீங்க? ஒரு தந்தையாக எங்கள் குழந்தைகளுக்கு எப்படி இதை கொண்டு போகலான்னு சொல்லுவீங்க? அப்பா சொன்னதோடைய ஆன்சர் தான் எனக்கு தோணுது. அதுக்கு முக்கியமான தேவை வந்து இப்போ ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரூன்னு ஒரு புக்கு வந்ததுடைய இது இம்பேக்ட் தான் வந்து அப்பாவை இவ்வளோ பேச வச்சுது, இவ்வளோ நம்பிக்கை கொண்டு பேச வச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த ஹோப்பே அப்பாவுக்கு இருந்ததில்லை. ஆனால் ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரூ இதுக்கு முன்னாடி நிறைய டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரூ வந்து ஒரு 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 யூகேயோ இல்லை யூஎஸ் பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் குவாலிட்டியில் முதலாக ஒரு லிட்ரரி ஒர்க் டிரான்ஸ்லேட் ஆகி வருது. அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பொதுவாக இலக்கியத்துக்கும் மற்ற டெக்னிக்கலான தொழில் சார்ந்த ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே இருக்கிற மாணவர்களுடைய பிரில்லியன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப வியக்கத்தக்க பிரில்லியன்ஸ் தான். இப்போ லாங்குவேஜ் பற்றி கேட்டாங்கல்ல, இந்த லாங்குவேஜ் இப்போது தமிழில் ஒரு 5 வருடம் முன்னாடி ஃபுகுஷியாமா அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஆய்வாளர் வந்து அவர் தமிழ் கற்றுக்கிட்டவர் தான். அவர் குரல் அப்படின்னு திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணார். இது வரைக்கும் குரல் 3-4 முறை டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதுதான் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பல பேரால் சொல்லப்பட்டிருக்கு. உரையும் சேர்த்து அவர் எழுதியிருக்கார். அவர் ஒரு ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர், ஐ மீன் லிங்குவிஸ்ட். அவர் மொத்தமே 3-4 வருடங்களில் தமிழ் கற்றுக்கிட்டு திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார். அது வந்து ஒரு இந்திய குழந்தையும் எந்த டைமில் வேணால் அவங்க தமிழுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து கற்றுக்குவாங்க. ஆனால் அந்த கல்ச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட், ஒரு மொழி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. கல்ச்சரை வந்து மொழியை தாண்டி நம்ம கொடுக்கும்போது லாங்குவேஜ் அதுக்கு அடுத்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறையில் முக்கியமான இந்திய ஆய்வாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவங்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னுடைய தொடக்கமாக இந்த மாதிரி புத்தகங்கள் முதல்ல டிரான்ஸ்லேட் ஆகி வரணும். எனது பெயர் சரவணப்பா. மிகச்சிறப்பாக உரையாற்றிய ஜெயமோகன் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கூறியது போல எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதன் முன்னோடியாகத்தான் வடதமிழ் சங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றது. அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நீங்கள் மிக அருமையாக பேசினீர்கள். தன் அடையாளம் என்பதே நம் முன்னோர்களை பற்றியதான் என்பதை மிகச்சிறப்பாக சொன்னீர்கள். எம்பதி என்பதற்கு திருக்குறளிலிருந்து மிக அருமையாக அவர்கள் சொன்னீர்கள். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரீதியின் நோய் தன்னோய் போல் போற்றாக்களை என்று மிகச் சரியாக சொன்னீர்கள். இறுதியாக நீங்கள் சொல்லியது போல மொழியையும் சிந்தனையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது.
நீங்கள் சொல்லியது போல மொழியை மட்டுமல்ல சிந்தனையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. உதாரணமாக என் மகளுக்கு நான் தமிழ் மொழியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, சிந்தனையும் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறேன். அதன் விளைவாகத்தான் தமிழ் திருக்குறள் மட்டுமல்ல ஆங்கில திருக்குறள் புத்தகத்தையும் அவளுக்கு நான் பரிசாக தந்திருக்கிறேன். இவற்றை படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்லியது போது கடந்த சில வருடங்களாக பார்த்தீர்கள் என்றால் நமது சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு இறையன்பு அவர்கள் அருமையான ஒரு திருக்குறள் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். ஆன்ஷியன்ட் பட் மாடர்ன், ஆன்ஷியன்ட் பட் மாடர்ன் என்ற ஒரு மிகச்சிறிய புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் ஆங்கில சென்று என்னுடைய இப்பொழுது அன்புக்குரிய ஒரு தோழி அவர்கள் மேனேஜ்மெண்ட் இன் கம்பராமாயணம் என்ற ஆங்கிலத்திலே படித்திருக்கின்றார். ஒரே ஒரு கேள்வி தங்களிடத்தில் நான் சொல்ல வாசித்து கேட்டுக்கொள்ள ஆலோசிக்கின்றேன். இந்த சைதன்யபதி அவர்களுடைய அந்த சிம்பனி ஆஃப் விர்ச்சுஸ், அதாவது மதிப்பீடுகளின் கூட்டமைப்பு என்பதை பற்றித்தான் உங்களுடைய யூனிஃபைட் விஸ்டம் என்று சொல்கிறீர்கள். யூனிஃபைட் விஸ்டத்தை முழுமையான அறிவு என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார்களே, அது சரியானதானா என்பதில் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். அதை பற்றி விளக்க முடியும் ஐயா? நன்றி. முழுமை அறிவு என்பது மொழிபெயர்ப்பு அல்ல. முதல்ல யூனிட் சிம்பனி ஆஃப் வேல்யூஸுடைய நேரடி மொழிபெயர்ப்பு அல்ல, அப்படி மொழிபெயர்ப்பு உத்தேசிக்கவும் இல்லை. சிம்பனி ஆஃப் வேல்யூஸ் வழியாக அவர் என்ன முயன்றாரோ அதை தமிழ் சூழலில் செய்வதற்கான ஒரு எளிய தொடக்கம். அதாவது இன்றைக்கு ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கிறது. அதை நாம் இப்படி சொல்லலாம். இன்றைக்கு ஒருவர் ஒரு தொழில்துறையிலேயோ வணிகத்துறையிலேயோ தேர்ச்சியும் வெற்றியும் பெற்றால் மட்டும் உண்மையான வெற்றி அடைந்தவர் அல்ல. அது பணம் சம்பாதிப்பதற்கோ அல்லது சமூக அந்தஸ்துக்கோ உதவலாமை ஒழிய இந்த நூற்றாண்டில் ஒருவர் கலாச்சாரம் சிந்தனை சார்ந்த துறைகளில் எந்த அளவுக்கு நவீனத்தில் இருக்கிறார்கள் தான் முக்கியம். இன்றைய சிந்தனை என்பது முக்கியம். அதாவது இந்த மேடையில் இந்த நிலம் உருவாக்கிய முக்கியமான சிந்தனையாளருடைய பெயர்களை அஜிதன் சொல்லும்போது அது எத்தனை பேருக்கு முன்னாடி தெரிந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. அப்படி தெரியாத போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆங்கிலேய முக்கியமான சிந்தனையாளர்களோட உரையாடுகிறது எழுத முடியும். சென்னையில் வாழக்கூடிய ஒருவருக்கு புதுப்பித்தன் பேரோ சுந்தரராமசாமி பேரோ தெரியவில்லை என்றால் நம்ம அவரை எப்படி பார்ப்போம்னா அப்படி அவர் நம்மளை பார்க்கலாம். ஆக நம்ம எந்த அளவுக்கு நவீனமாக இருக்கிறோங்கிறது மிக முக்கியமான அளவு. ஆக நமது மொழியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நவீன சிந்தனையாளர்களை தெரிந்து கொள்வதும் அதே போல் நாம் வாழும் பண்பாட்டில் உள்ள நவீன சிந்தனையாளர்களை தெரிந்து கொள்வதும் இந்த நூற்றாண்டுடைய முக்கியமான சவால். ஒட்டுமொத்தமாக ஒரு நவீன மனிதனுக்கு இன்றைக்கு நவீன கலைகள், நவீன இலக்கியம், தத்துவ சிந்தனையுடைய எல்லா பக்கங்களும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது டியூஷனுக்கு அனுப்பப்படும், டிகிரி முடிக்கும்போது நேர வேலைக்கு வந்துடும். அதுக்கு நேராக வெளிநாட்டிலேயோ இந்தியாவிலேயோ தொழில்நுட்பத்துறையிலையோ பணியாற்றுகிறான். 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ சம்பளம் வாங்குறான். அவனுடைய அறிவுத்திறன் என்பது 8ஆம் கிளாஸ் தான். அவனுடைய தொழிலுக்கு வெளியே அவனோட ரசனை அறிவு எல்லாமே 8ஆம் கிளாஸ் தான். அவன் தான் விஜய் படத்தை பார்த்து விசிலடிக்கக்கூடியவனாக இருக்கான். நியூயார்க்கில் போய் விஜய் படத்துக்கோ ரஜினிகாந்த் படத்துக்கோ காகிதத்தை கிழித்து தியேட்டரில் வீசி சட்டையை கட்டி சோட்டக்கூடியவனாக இருக்கும். மதுரையில் தங்க தியேட்டரில் டிக்கெட் எடுக்கிறவனுக்கு அவனுக்கு பண்பாட்டு ரீதியாக எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் இந்த பொறிக்குள் சிக்கி கொண்ட இளைஞர்களில் கொஞ்சம் பேருக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு. அவர்கள் பொறியியல் படித்திருக்கலாம், வேற துறை படித்திருக்கலாம். ஆனால் அதுக்கு அப்பால் ஒரு முழு மனிதனாக எல்லா துறையிலும் அறிமுகம் கொண்டவனாக ஆக வேண்டிய தாகம் கொண்டவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு அதுதான் முழுமையாக அனுப்பிட்டு ஆகவே அதுக்கு பேர் முழுமை அறிவு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேலை கலை வெஸ்டர்ன் ஆர்ட் ட்ரெடிஷனை பற்றி ஏவி மணிகண்டனுடைய வகுப்புகள் நடக்கின்றன. மேலை தத்துவ சிந்தனை பற்றியும் மேலை இசையை பற்றியும் அஜிதனுடைய வகுப்புகள் நடக்கின்றன. பௌத்த மரபை பற்றி அமலன் ஸ்டான்லியும், கிறிஸ்தவ மரபை பற்றி சிரில் அலெக்ஸும், இஸ்லாமிய மரபை பற்றி நிஷா மன்சூரும், இஸ்லாமில் இருக்கக்கூடிய சூஃபி மரபை பற்றி ஃபைஸ் காதிரி அவர்களும் வகுப்புகள் எடுக்கிறார். இந்திய தத்துவ மரபை பற்றி நான் வகுப்புகள் எடுக்கிறேன். இந்திய இசை பற்றி ஜெயக்குமாருடைய வகுப்புகள் இருக்கின்றன. இந்திய சிற்பக்கலை மற்றும் ஆலயக்கலை பற்றி ஜெயக்குமார் வகுப்பு இருக்கிறது. ஆயுர்வேதம் பற்றி ஒரு வகுப்பை சுனில் கிருஷ்ணன் அவர்கள் நடத்துகிறார்கள். நவீன மருத்துவம் பற்றிய ஒரு வகுப்பை மாரிராஜ் அவர்கள் நடத்துகிறார்கள். இந்திய
வைணவ சிந்தனை மரபுகளை பற்றி, ராஜகோபாலன் சைவ சிந்தனை மரபுகளை பற்றி ஒரு மரபின் மீது முத்தையா அவர்கள் இவ்வளவு ஸ்பெக்ட்ரம், இவ்வளோ நான் எதிர்பார்ப்பது இது எல்லாவற்றிலும் ஒரு அறிமுகம் கொண்ட ஒரு இளைஞன். அவன் தான் முழுமை அறிவை நோக்கி செல்லக்கூடியவனாக அவனுடைய தகுதியை தான். அப்படி சில 100 பேரை உருவாக்க வேண்டும் என்ற கனவுடன் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. தனிநபர் முயற்சியாக தான் ஆரம்பித்தோம். சொந்த முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முயற்சி. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட மிக தீவிரமாக இன்றைக்கு முன் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டில் 50 முகாம்களை நடத்துவோம். எல்லா வார இறுதியிலும் 3 நாட்கள் இந்த பயிற்சி முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்க இப்போது யோகா முகாம் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் அடுத்த முகாம் ஒன்று வரவிருக்கிறது. இது தவிர தாவரங்களை அறிமுகம் செய்தல், பறவைகளை அறிமுகம் செய்தல் வகுப்புகளும் இருக்கின்றன. இது தொடர்ந்து ஒரு பண்பாட்டு முழுமையை நோக்கி செல்வதனால்தான் இதற்கு முழுமை அறிவு என்று பெயர்.